ஜோலார்பேட்டை அருகே நிலத்தகராறில் தம்பி மற்றும் அவரது மனைவியை கத்தியால் வெட்டிய அண்ணன். இருதரப்பினருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறில் 3 பேர் காயம். தருமபுரி அரசு மருத்துவமனையில் அனுமதி. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த மண்டலவாடி ஊராட்சி கொல்லக்கொட்டாய் பகுதியைச் சேர்ந்தவர் சீனு என்பவரின் மகன்கள் ராஜேந்திரன், குமார். இவர் திருப்பத்தூரில் தனது மனைவி, பிள்ளைகளுடன் வசித்து வருகிறார். இவரது தந்தை சீனு என்பவர் 4 ஏக்கர் நிலத்தை ராஜேந்திரன் என்பவருக்கு 2 ஏக்கரும், சிவகுமார் என்பவருக்கும் 2 ஏக்கரும் நிலத்தை பிரித்து கொடுத்துள்ளார். இந்த நாள் 10 அடி அளவிலான நிலத்தகராறு இருவருக்கும் இருந்து வந்தது. இந்நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இருவருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறு கைகலப்பாக மாறி இருவரும் படுகாயமடைந்து ஊர் பொதுமக்கள் நிலையில் சமரசம் செய்து கொண்டனர். இருந்தபோதிலும் திரும்பவும் அந்த 10 அடி அளவிலான நிலத்தில் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறு ராஜேந்திரன் தனது தம்பியான குமார் மற்றும் அவருடைய மனைவி ஆனந்தியை கத்தியால் வெட்டியதில் இருவருடைய கையும் சிதிலமடைந்து பலத்த காயம் ஏற்பட்டது. இந்நிலையில் குமார் தன்னுடைய அண்ணனான ராஜேந்திரனை ராடால் தாக்கியதில் அவர் தலையில் 4 இடத்தில் காயம் ஏற்பட்டது. இதனை அறிந்த அக்கம் பக்கத்தினர் கொடுத்த தகவலின் பெயரில் 108 ஆம்புலன்ஸ் மூலம் 3 பேரையும் மீட்டி திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இவரை பரிசோதித்த மருத்துவர்கள் மேல் சிகிச்சைக்காக தருமபுரி அரசு மருத்துவமனைக்கு 3 பேரையும் அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து ஜோலார்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நிலத்தகராறில் அண்ணன் தம்பி இருவருக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் ஆத்திரமடைந்த அண்ணன் தம்பியின் கையையும் தடுக்க வந்த அவரது மனைவியின் கையையும் கத்தியால் வெட்டிய 3 பேரும் படுகாயமடைந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் செய்திகளுக்காக சி. ரமேஷ்.